வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பொன்னை ஆற்றின் குறுக்கே ரூபாய் 12 கோடி 70 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை திறந்து வைத்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், புதிய தடுப்பணை வலுவாக இல்லை என்றால் கட்டியவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்றார். யாரோ சில புண்ணியவான்கள் நாங்கள் டேம் கட்டி இருக்கிறோம், இன்னும் அந்த கதவுக்கு நாங்கள் பூட்டு போடவில்லை. நான் சொன்னேன், கொஞ்சம் தண்ணீர் தேக்கி வைக்கின்றேன். தேக்கி வைத்த தண்ணீரை இரவோடு இரவாக எந்த காலி பயிர்களோ இந்த கதவை திறந்து இருக்கிறார்கள். நான் திறந்து விட்டதாலே அவர்கள் பெரியவர் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் என்னிடத்தில் போலீஸ் இருக்கிறது. 15 நாளைக்குள்ள உங்களை எல்லாம் பிடித்து துறப்பாடிக்கு அனுப்பியே தீர்வேன். ஜாக்கிரதையாக இருக்கிறேன். இது பொது சொத்து. உங்க அப்பா போட்டதில்லை, எங்க அப்பா போட்டதில்லை, மக்கள் வரிப்பணத்தை கட்டப்பட்டது. ஆக யார் யார் என்பது இப்பொழுதே எனக்கு செய்திகள் வந்திருக்கிறது. 15 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சித்தலைவர் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு இடத்துல அடிக்கிற அடிதான் மற்ற இடத்துல பயம் வரும். Law is a command of sovereign. சட்டம் என்பது சாதாரணத்துக்கு பேச்சுவார்த்தை அல்ல, ஆளுமை இருக்க வேண்டும். ஆளுமை என்றால் பயம் இருக்க வேண்டும், பயம் இருக்கும் என்றால் தண்டனை இருக்க வேண்டும். இதில் கை வைத்தால் தண்டிப்பார்கள் என்ற பயம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இரவோடு இரவாக விட்டு போகிறோம். இவன் என்ன செய்வார் என்பது யாருக்கு தெரியும்? அதனால துரைமுருகனுக்கு கெட்ட பெயரை கொடுத்து விடலாம். செட்டம் கட்டினா துரைமுருகன் தண்ணி நிற்கிறா பாரு என்ன? நீ நான் இல்லாத நேரத்தில் ராத்திரியில் வந்து அந்த கதவை திறந்துட்டேன். அது திறக்க முடியாமல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு எங்கிட்ட எங்க அதிகாரி கிட்ட ரூல்ஸ் பண்ணிடுவாங்க. இங்க நீங்க பலமா கட்டியிருக்கீங்களா வீக்கா கட்டிருக்கீங்களான்னு நிறைய வெள்ளம் வரும்போது தெரியும். அப்ப தாங்கி இருந்துச்சுன்னா எல்லா தண்ணியும் நீங்க நல்லா கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். உடஞ்சி போச்சுன்னா யூஸ்லெஸ்ஸா கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி கட்டியிருந்தா என்ன பண்றது? ஜெயிலுக்கு போறது. வேற வழியே கிடையாது. அதான் வழி. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி, தப்பு செய்கிறவன் ஜெயிலுக்கு போய் ஆகும். ஆகையினால் எங்கிட்ட வேலை செய்யணும்னும் ஒழுங்கா வேலை செய்யணும், கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு ஒழுங்கா இருக்கணும். தள்ளுமுள்ளு வேலை பண்ணிட்டு போறதெல்லாம் துரைமுருகன் செல்லாது.